என்னடா சடாவிடி? என்னம்மா அப்படி கேட்ட? அடுத்த சிஎம் நான் தானே. தாதா சார் உனக்கு இளைஞரணி பொறுப்பு தானே தரனாரு. இளைஞரணி தலைவனாயிட்டாரு. அடுத்து எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் சிஎம். அண்ணன் எழுச்சி தளபதி. அண்ணன் எழுச்சி தளபதி. கண்ட கருமாந்திரலாம் அந்த தளபதி இந்த தளபதின்னு போட்டுக்குதுன்னா நீங்களும் மாடா அப்படி பிச்சமுத்தண்ண. டேய் எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி இல்லடா, மந்திரி ஆகணும். அப்புறம் தான் சிஎம். நான் சிஎம் ஆயிடுவேன் உனக்கு பொறாம. எனக்கு எதுக்குடா பொறாம? நீ சிஎம் ஆனா நான் டிஜிபி. அப்ப பிஎம் ஆயிட்டா நான் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்க. எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி காந்தி மேல உங்க கட்சி கொடிய போத்த விட மாட்டேன். அத கேட்க நீ யாரா? காந்தி என்ன உங்க குடும்ப சொத்தா? வெட்டி பேச்சு என்கிட்ட வேணாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தவ நீ. நாங்க காலங்காலமா காந்தி மேல எங்க கொடியை கட்டிக்கிட்டு இருக்கோம். பழைய கதையெல்லாம் பேசாத. இன்னையில இருந்து காந்தி எங்களுக்கு மட்டும்தான். அனாசிமா பேசின மகன் அட்ரஸ் இல்லாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நாங்க எங்க கட்சி கொடியை வந்து காந்தி மேல உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? காந்தி சென்டர்ல ஒரே ஒரு கொடி தான் பறக்கணும். ரொம்ப திமிரா பேசாத, ஒதுங்கி போ. எங்க கொடி நாங்க காந்தி மேல விலகி போயிட, இல்லனா செத்து போடுவேன். திமிர கட்டுறியா? உன்னை விட்டேன்னா உன் தாவாங்கிட்ட தீர்ந்துரும் அவனை. இவனை போடுங்கடா ஃபர்ஸ்ட்.